வெல்கம் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ்க்கு இந்த இடத்துல ஐம் ரியலி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து அம்மாயான்னு வச்சிருக்காங்க. ஓகே சார். ப்ராஜெக்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸே எப்படி கொடுத்தோம்னா அம்மாயா அப்படின்றது மீனிங்கே பாத்தீங்கன்னா ஹெவன்லி வேலி. நீங்க பாத்தீங்களா ரிவர்? ஆமா சார். இது எப்படின்னா பெர்னியல் ரிவர் சார். பெர்னியல் இந்த சென்ஸ் வந்து ஆல் 365 டேஸ் இந்த ரிவர் ஃப்ளோ இருக்கும். ஓகே. அதனால அதுக்கு கேப்ஷன்ஸ் என்ன கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா ரிவர் ரெட்ரீட்னு வச்சிருக்கோம். ஓகே சார். ஓகே சார். நான் இந்த இடத்துல அஷ்யூர்டா சொல்றேன், ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 64 ஏக்கர்ஸ் பண்றாங்க. ஓ சூப்பர், பெரிய ப்ராஜெக்ட் வரும். 64 ஏக்கர்ஸ்ல எல்லாமே ப்ராப்பரா டிடிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்டு சார். நான் இந்த இடத்துல டேம் ஷூரா சொல்றேன், திஸ் வில் பி தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. இது எங்க எக்ஸாக்டா லொகேட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறேங்க சார். நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஆனைக்கட்டி, இங்க இருந்து நியர்பை பாத்தீங்கன்னா அகலி. ஆனைக்கட்டில இருந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் பாத்தீங்கன்னா நரசிமுக்குல அந்த ப்ராஜெக்ட் லொகேட் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு லொகேஷன் வந்து நீங்க ஆக்சுவலா சுவிட்சர்லாந்துல இருக்க ஃபீல்ட் இருக்காங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க நல்ல கிளைமேட் கூலா இருக்கு சார். கூலாவும் இருக்கும், அதே நேரத்துல நீங்க இந்த ஹெவன்லி வேலின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வியூ வந்து அவ்வளவு எக்ஸலண்டா இருக்கும். வந்து பாக்குறவங்களுக்கு அந்த வேல்யூ தெரியும். அதே மாதிரி இந்த ரிவர் ரெட்ரீட் ஏன் மீன் பண்ண நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல் 365 டேஸ் இந்த ஆத்துல தண்ணி போகுது. வந்து பவானி ரிவருங்க. ஓகே. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல லொகேட் பண்ணிருக்கோம். நிறைய அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணிருக்கோம். அப்படியே ஒவ்வொரு அம்யூனிட்டிஸ் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படியே நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர போறோம் சார்? ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து நான் இந்த தாய் சைனீஸ் ஃபியூஷன் சொன்னேன் இல்லைங்களா? ஆமா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பீப்புள் கெப்பாசிட்டியில தாய் சைனீஸ் ஃபியூஷன் பண்றோம். இது கம்ப்ளீட் ஆகி பாக்குறப்ப அந்த லான்ச் ஏரியான்னு சொல்றோம் சார். ஃபியூஷன்ல ஒரு லான்ச் பண்றோம். அதுக்கு லான்ச்சுக்கு உண்டான எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கும். எல்லாமே நான் மறுபடியும் மீன் பண்றேன், வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸா இருக்கும். நீங்க எல்லாமே வந்து நம்ம கான்கிரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஆமா சார். அப்படியே நீங்க உள்ள நம்ம டிராவல் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே குவாலிட்டியா பண்ணிருக்கோம் சார். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இந்த என்ட்ரன்ஸ் எப்படின்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே. ஓகே. இதை நான் அந்த 4 ஃபேஸ் சொன்னேன் இல்லைங்களா? இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இப்ப நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் வந்து ஒரு 22 ஏக்கர்ஸ் டெவலப் பண்றோம். ஓகே. அதுக்கு அடுத்த ஃபேஸ், அதுக்கு அடுத்த ஃபேஸ், அந்த மாதிரி 4 ஃபேஸஸ் கொடுக்குறோம். இது எப்படின்னா இது நம்ம விஷுவலைஸ் பண்றது எப்படின்னா உள்ள வந்து இவ்வளவு அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதுனால இங்க இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அது எல்லாமே நான் கஸ்டமர்ஸ் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸ் வராருன்னா அவருக்கு இதுல ஒரு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு 100% வேல்யூ கிரியேட் பண்ணி சில விஷயத்த நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஓவராலா நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 33 ஏக்கர்ஸ் பண்றப்பயே லேண்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெவல் பண்றதே பெரிய விஷயம். ஆமா சார். ஏன்னா இனிஷியலா எடுத்தோம் என்ன பண்ணிட்டோம், டோட்டலா கான்கிரீட் ரோட்ஸ் முடிச்சிட்டோம். எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இப்ப அந்த லான்ச் சொன்ன பாத்தீங்கன்னா தாய் சைனீஸ் ஃபியூஷன்ல அதே வந்து ரொம்ப எக்ஸலண்டா வரும். அதுல உள்ள வந்து உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கும். அவர் சப்போஸ் வந்து ஒரு சிங்கப்பூர்ல ஒரு நல்ல பிளேஸ்ல உட்காந்து ஒரு லான்ச் என்ன என்ஜாய் பண்றாரோ அதே ஃபீலிங் கிடைக்கும். எந்த கஸ்டமர் வந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நின்னுட்டாருன்னா அவர் உண்மையிலேயே அவரால் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கெப்பாசிட்டி சென்ஸ் அவர் ஓன் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆல்ரெடி டிடிபி அப்ரூவ்ட்னால பேங்க் லோன் ஃபைனான்சியல் சப்போர்ட் போனாலும் வாங்கிடுவாரு. ஆமா, 70% வரைக்கும் நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் லோன் வாங்கி கொடுத்துடலாம். அது மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து இப்ப பார்த்துட்டு எனக்கு அந்த வியூ நல்லா பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிளாட் வேணும்னு கேட்டாருன்னா அந்த ரிவிட்மெண்ட் ஒர்க் போன உடனே இமீடியட்டா அவருக்கு பிளாட்டை நம்ம ப்ராப்பரா லெவல் பண்ணி அவருக்கு அந்த பிளாட் அவருக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். இது வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ். ஓகே. இது வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸை இப்ப நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. இதுல என்ன பியூட்டினா இங்க இந்த ஆஃபீஸ்ல வந்து யூஸ் பார்த்துட்டு அப்படியே ரிவர் என்டர் ஆயிக்கலாம். இது என்னன்னா பவானி ரிவர். இது பெர்னியல் ரிவர் நாங்க மென்ஷன் பண்றோம். ஏன்னா இங்க தண்ணி இது வரைக்கும் வந்து தண்ணி வடிஞ்சதே சரித்திரமே இல்லை. ட்ரை ஆனதே இல்ல, போயிட்டே இருக்கு. இது வந்து ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க, பெர்னியல் ரிவர்னு சொல்லுவாங்க. ஆல் 365 டேஸ் இந்த ரிவர் ஃப்ளோ. அதாவது ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா நாங்க ப்ராப்பரா வந்து கஸ்டமர் அக்சஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். உள்ள வந்து இந்த ரிவர்ல வந்து டெஃபினட்டா வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு போகணும். அது மாதிரிதான் பிளான் பண்ணிருக்கோம். இப்ப ஒரு கஸ்டமர் வராரு, அவருக்கு உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு, உள்ள லான்ச் இருக்கு, உள்ள அம்யூனிட்டிஸ் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸா பண்றோம். அதாவது உள்ள வர்றப்ப ப்ராப்பரா டெவலப்மெண்ட்ஸ் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராஜெக்ட் 100% பக்காவா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் உள்ள கொடுக்கறது இருக்கும். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். டிடிபி அப்ரூவ்ட் ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி தான் சேல் பண்றோம்.